ஓம் ஜெய் குரு. ஓம் துணை. ஓம் ஜெய் குருவே துணை. ஓம் ஜெய் குருவே துணை. ஓம் விக்ன விநாயக நமோ நமக. விக்ன விநாயக நமோ நமக. விக்ன விநாயக நமோ நமக. ஓம் ஓம் மகாவல்லப கணபதிக்கு. ஓம் கமஞான சுப்பிரமணியத்திற்கு. ஓம் ஆதி பராசக்திக்கு. ஓம் சிவபெருமானுக்கு. ஓம் 33 தேவர்களுக்கு. 48 ரிஷிமார்களுக்கு. 63 நாய்மார்களுக்கு. சப்த கன்னிகளுக்கு. சப்த ரிஷிகளுக்கு. பஞ்சபூதங்களுக்கு. குரு தட்சிணாமூர்த்திக்கு. 1000 தலை கொண்ட அபூர்வ சிந்தாமணி கோப்பான கோரைக்க 15 முழுவ திருவதிகளுக்கு. ஓம் அச்சோத்தர்களுக்கு. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய வாழ்க. நாதன்தான் வாழ்க. இமைப்பொழுதுமே நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன நீகன் இறைவனடி வாழ்க வாழ்கவே. நம சிவாய நம சிவாய நம சிவாய. ஓம் சிவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சுயம்பேந்த பூமிலிங்கமே போற்றி போற்றி. சுயம்பேந்த பூமிலிங்கமே போற்றி போற்றி. சுயம்பேந்த பூமிலிங்கமே போற்றி போற்றி. மண்ணும் சிவாய. நீரும் சிவாய. நெருப்பும் சிவாய. காற்றும் சிவாய. ஆகாயம் சிவாய. இவை அனைத்து அழைக்கால் நந்தீஸ்வரனே போற்றி போற்றி. மண்ணும் சிவாய. நீரும் சிவாய. நெருப்பும் சிவாய. காற்றும் சிவாய. ஆகாயம் சிவாய. இவை அனைத்து அழைக்கால் நந்தீஸ்வரனே போற்றி போற்றி. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. நம்மை படைத்தேர்வனான நம்ம எஜமானர்களுக்கும் எஜமானான பரம்பொருள் பரமாத்மாவுக்கு ஆன்மாவாகிய நாம் எல்லோரும் சேர்ந்து பல கோடி நமஸ்காரங்களை இறைவனுக்கு ஆல்ரெடி சமைக்கின்றவரை நாம் உடற்கொள்ளாவை அனைத்தும் இறைவனுக்கே சமர்ப்பணம். நாம் உடற்கொள்ளாவை அனைத்தும் இறைவனுக்கே சமர்ப்பணம். நாம் உடற்கொள்ளாவை அனைத்தும் இறைவனுக்கே சமர்ப்பணம். எல்லா புகழும் இறைவனுக்குரியது. எல்லா புகழும் இறைவனுக்குரியது. எல்லா புகழும் இறைவனுக்குரியது. ஓம் ஜெய் குருவை துணை. ஓம் ஜெய் குருவை துணை. ஓம் ஜெய் குருவை துணை. நான் வணங்கும் தெய்வமாகிய மாதா பிதா குரு தெய்வத்துக்கு என் முதல் வணக்கத்தை முதல் மரியாதையும் தெரிவிக்கும் வேளையில் தர்மம் ஒன்று ஜெயிக்கணும், சத்தியம் ஒன்றை தலைக்கணும். தர்மம் ஒன்று ஜெயிக்கணும், சத்தியம் ஒன்றை தலைக்கணும். தர்மம் ஒன்றை ஜெயிக்கணும், சத்தியம் ஒன்றை தலைக்கணும். சத்தியம் ஒன்றே, சகலமும் அதுவே. சத்தியம் ஒன்றே, சகலமும் அதுவே. சத்தியம் ஒன்றே, சகலமும் அதுவே. நான் நினைப்பதெல்லாம் உண்மை, உண்மை தர வேறொன்றுமில்லை. நான் நினைப்பதெல்லாம் உண்மை, உண்மையை தர வேறொன்றுமில்லை. நான் நினைப்பதெல்லாம் உண்மை, உண்மையை தர வேறொன்றுமில்லை. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். உலக நலனை கருதி உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களும் இன்புட்டு வாழ செறிகட்டு விவசாயம் செயல்படுத்தும் நிர்வாகம் உலக மக்கள் மூங்களில் நிலவட்டும் பொன் செழிப்பு வளர்காண்மையும் வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். ஆதி நீயே, அந்தம் நீயே, தாயும் நீயே, தந்தை நீயே, நண்பனும் நீயே, பகையும் நீயே, மாயும் நீயே, மாயாவி நீயே, உன்னத தெய்வம் நீயே. இவை அனைத்து காரியங்களுக்கும் காரணங்களுக்கும் காரணமாக கூடிய கருணை கடலாகிய கருணை வடிவான ஆயிரம் கண்ணுடைய அகிலாண்டீஸ்வரியான ஆதிபரா சக்தியாகிய அந்த குண்டன் சக்தியான இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானாசக்தி என்ற காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சிக்கும் எல்லோருக்கும் தந்தையான நந்தீஸ்வரரான அர்த்தநாதீஸ்வரரான சிவபெருமானுக்கும் உலக மகாஜோதிக்கும் அருட்பெருஞ்சோதிக்கும் உன்னத தெய்வத்துக்கும் பரம்பொருளுக்கும் நம்மளுக்கும் குருநாதருக்கும் ஆன்மாவுக்கும் நம் குலதெய்வம் நம் குலதெய்வத்துக்கும் நம்மளுக்கு 33 கோடி தேவர்களுக்கு 48 ரிஷிமார்கள் 63 நாயமார்கள் சப்த கன்னிகளுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் 1000 தலை கொண்ட அபூர்வ சிந்தாமணி கோப்பான கோரக்கர் பதஞ்சலி முனிவரின் திருவடிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிற பரம்பொருள் பரமாத்மாவின் அருளால் தாழ் பணிந்து அருகருக்கும் எந்தெந்தும் நினைக்கிற சிந்தனையோடு நம்மை கருவாக்கி உருவாக்கி குருவாக்கிய பரம்பொருள் பரமாத்மாவுக்கு மீண்டும் பல கோடி நமஸ்காரங்களை இவன் கால சமிக்கின்றோம். இல்லையா? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. விட்ட விநாயக நமோ நமக. விட்ட விநாயக நமோ நமக. விட்ட விநாயக நமோ நமக. பாலும் தேனேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணைக்கு நான் தருவேன். கோலஞ்சை தொங்க கரிமுகத்து தோமங்கே நீ எனக்கு தங்க தமிழ் முகத்தான். அத்திமுகத்தோணி ஆணையடி தம்பிரானே புத்தியில் சிறந்தோணி பாவங்கள் தீர்மையா. அத்திமுகத்தோணி ஆணையடி தம்பிரானே புத்தியில் சிறந்தோணி பாவங்கள் தீர்மையா. தொந்தி பெருத்தவரே தொந்திக்கையுடையோரே கீழை வைத்தோழி கீழ் கொடுத்த வேர்மையா. தொந்தி பெருத்தவரே தொம்பிக்கையுடையோரே பேழை வைத்தோழி கீழ் கொடுத்த வேர்மையா. ஆனந்தமூர்த்தி அருள் தர வறுமையா. ஆனந்தமூர்த்தி அருள் தர வறுமையா. விநாயகனே வேலவனே நெற்றிமயில் தீர்ப்பவனே நாளே முதல்வனே தீர்ப்பவனே. விநாயகனே மண்ணை துணாப்பகலாய். விநாயகனே வினை தீர்ப்பவனே. விநாயகனே வினை தீர்ப்பவனே.
மேல முகத்தோனி நாடு முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே மேல முகத்தோனி நாடு முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநதியே முழுவே சரணம் குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே மேல முகத்தோனே நான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபரி உலகம் என்றாய் ஒரு சொட்டினிலே வளமும் வந்தாய் உமாபரி உலகம் என்றாய் ஒரு சொட்டினிலே வளமும் வந்தாய் கணநாதனை மாங்கனியை வென்றாய் கணநாதனை மாங்கனி வென்றாய் கருவேலவனி கருத்தின்றாய் கருவேலவனி கருத்தின்றாய் விநாயகனே தீர்ப்பவனே முகத்தோனி நான முதல்வனே விநாயகனே தீர்ப்பவனே ஓம் பாலகணபதிக்கு ஓம் கரண கணபதிக்கு ஓம் பத்த கணபதிக்கு ஓம் வீர கணபதிக்கு ஓம் சக்தி கணபதிக்கு ஓம் துரிய கணபதிக்கு ஓம் விட்ட கணபதிக்கு ஓம் விட்ட கணபதிக்கு ஓம் சத்ர கணபதிக்கு ஓம் ஹரப கணபதிக்கு ஓம் லட்சுமி கணபதிக்கு ஓம் மகா கணபதிக்கு ஓம் விஜய கணபதிக்கு ஓம் துரித கணபதிக்கு ஓம் உத்த கணபதிக்கு ஓம் வல்லப கணபதிக்கு கோட்டி கோட்டி வல்லப கணபதிக்கு கோட்டி கோட்டி ஓம் வல்லப கணபதிக்கு கோட்டி கோட்டி ஓம் விஷ்ணு விநாயக நமோ நமக விஷ்ணு விநாயக நமோ நமக விஷ்ணு விநாயக நமோ நமக ஓம் சரவண பவாய நமோ நமக ஓம் சரவண பவாய நமோ நமக ஓம் சரவண பவாய நமோ நமக திருமுருகாயிருந்து ஒரு தரம் சொன்னாய் ஒரு திருமுருகாயிருந்து ஒரு தரம் சொன்னாய் ஒரு திருமுருகாயிருந்து ஒரு தரம் சொன்னாய் ஒரு திருமுருகாயிருந்து உரை திருவேலை திருமுருகாயிருந்து உரை திருவேலை கலைமாமணி ஆனந்தம் நீ கலைமாமணி ஆனந்தம் நீ திருமுருகாயிருந்து ஒரு தரம் சொன்னாய் முருகிரு நீயும் திருகிரு கண்ணீர் திருமுருகாயிருந்து அப்பனும் பிள்ளையும் நீதானையா அப்பனும் பிள்ளையும் நீதானையா அழைப்பதும் அழைப்பதும் கைதானையா அழைப்பதும் அழைப்பதும் கைதானையா கற்பனை வாழ்வில் உயர்கரம் நீதி கற்பனை வாழ்வில் உயர்கரம் நீதி கருணாநதி ஆனந்தம் நீ கருணாநதி ஆனந்தம் நீ முருகாயிருந்து ஒரு தரம் சொன்னார் ஒரு திருநிலை கண்ணி திருமுருகா 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 ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு
போட்டி. ஓம் ஆதிசக்தி பாலனுக்கு போட்டி. ஓம் கதிகாம வேலனுக்கு போட்டி. ஓம் அபிஷேக பிரியனுக்கு போட்டி. ஓம் கலியுக வரதனுக்கு போட்டி. ஓம் ஆனந்த ரூபனுக்கு போட்டி. ஓம் கண்கண்ட தேவனுக்கு போட்டி. ஓம் கந்தசாமி கடவுளுக்கு போட்டி. ஓம் சக்தி பாலனுக்கு போட்டி. ஓம் வெள்ளிமலை வேலனுக்கு போட்டி. ஓம் வள்ளி துளசி மணவாளனுக்கு போட்டி. ஓம் திருப்பரங்கடி வீரனுக்கு போட்டி. ஓம் குண்டங்குடி குமரனுக்கு போட்டி. ஓம்கார தத்துவத்துக்கு போட்டி. ஓம் பள்ளிமலை பாலனுக்கு போட்டி. ஓம் வெள்ளிமலை வேலனுக்கு போட்டி. ஓம் வள்ளிமலை வாழனுக்கு போட்டி போட்டி. சரவணபவாய நமோ நமக. ஓம் சரவணபவாய நமோ நமக. ஓம் சரவணபவாய நமோ நமக. சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. வாழ்க நாதன்தான் வாழ்க. இனத்தொழில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓகை ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆங்கமும் ஆகிருந்து அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஈகன் அநேகன் ஈகனடி வாழ்க. வாழ்கவே நமசிவாய நமசிவாய நமசிவாய. பித்தா பிழை தோழி பெருமானே எத்தாள் மரபானே இனிப்பின்னே மனசு உன்னை வைத்த பெண்ணை விம்பாள் பெண்ணை நல்லூர் எட்டாள் எனக்கு ஆளே இனி அல்லே எனராகி சித்தமெல்லாம் எனக்கு அம்மை அம்மை திருவருளே என்னை இறைவா எனக்கு சிவமயம் இறைவ. ஓம் நம சிவாயனே போற்றி. ஓம் திருமூலநாதனே போற்றி. ஓம் ஜோதி வழிபாடவனே போற்றி. ஓம் பஞ்சபூத தத்துவமே போற்றி. ஓம் துயருருவானவனே போற்றி. ஓம் தில்லை நடராஜனே போற்றி. ஓம் பஞ்சாட்ச மஞ்சளே போற்றி. ஓம் ஆதிசக்தி நாயகனே போற்றி. ஓம் பொன்னம்பலத்தரசே போற்றி. ஓம் அர்த்தநாதீஸ்வரனே போற்றி. ஓம் சித்தர்களின் வாழ்வே போற்றி. ஓம் ஏழு சக்கராத்தின் தத்துவமே போற்றி. ஓம் திருநெடுஞான சபையை போற்றி. ஓம் முத்தமிழை உடம்பனை போற்றி. ஓம் தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. என்னாட்டவருக்கும் ஓ
ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி தாயி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதி பராசக்தி மழை போல் மனம் கொண்டவனே தாயே ஓம் சக்தி மழை போல் மனம் கொண்டவனே தாயே ஓம் சக்தி மனதில் மனமாயிருப்பவனே தாயே ஓம் சக்தி மனதில் மனமாயிருப்பவனே தாயே ஓம் சக்தி அன்பி நன்றி ஓம் சக்தி அறிவே தெளிவே ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி அன்பே அறிவே ஓம் சக்தி அறிவே தெளிவே ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதி பராசக்தி கனவிலும் நினைவிலும் நீ வருவாய் தாயே ஓம் சக்தி கனவிலும் நீ வருவாய் தாயே ஓம் சக்தி யோகி மணியில் நீ வருவாய் தாயே ஓம் சக்தி யோகி மணியில் நீ வருவாய் தாயே ஓம் சக்தி மயிலும் நீயே ஓம் சக்தி குயிலும் நீயே ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி பகலும் நீயே ஓம் சக்தி இரவும் நீயே ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதி பராசக்தி ஆயிரம் கண்கள் உடையவளே தாயே ஓம் சக்தி ஆயிரம் கண்கள் உடையவளே தாயே ஓம் சக்தி அழகின் மணிவாய் அமர்ந்தவளே தாயே ஓம் சக்தி அழகின் மணிவாய் அமர்ந்தவளே தாயே ஓம் சக்தி கண்ணின் மணியே ஓம் சக்தி கருவின் ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி அண்டமும் நீயே ஓம் சக்தி பிண்டமும் நீயே ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதி பராசக்தி மழையாய் பொழிந்து மனதில் பொழிந்தாய் தாயே ஓம் சக்தி மழையாய் பொழிந்து மனதில் பொழிந்தாய் தாயே ஓம் சக்தி பணியில் மலராய் மலர்ந்தவளே தாயே ஓம் சக்தி பணியில் மலராய் மலர்ந்தவளே தாயே ஓம் சக்தி அருளும் நீயே ஓம் சக்தி மருளும் நீயே ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி கருவும் நீயே ஓம் சக்தி குருவும் நீயே ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதி பராசக்தி கருணை மண் கொண்டவனே தாயே ஓம் சக்தி கருணை மனம் கொண்டவள் தாயே ஓம் சக்தி இருப்பவளே தாயே ஓம் சக்தி இருப்பவளே தாயே ஓம் சக்தி இசையும் நீயே ஓம் சக்தி அசையும் நீயே ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி ஒளியும் நீயே ஓம் சக்தி ஒளியும் நீயே ஓம் சக்தி ஓசையும் நீயே ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதி பராசக்தி அழைக்கடமே அழையாய் வருவாய் தாயே ஓம் சக்தி அழைக்கடமே வருவாய் தாயே ஓம் சக்தி அமுதும் தமிழும் இருந்தவனே தாயே ஓம் சக்தி அமுதும் தமிழும் இருந்தவனே தாயே ஓம் சக்தி பணிவும் நீயே ஓம் சக்தி துணிவும் நீயே ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி மண்ணும் நீயே ஓம் சக்தி விண்ணும் நீயே ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி
சக்தி ஓம் சக்தி சாயி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதி பராசக்தி அகிலத்தையாளும் அகிலாண்டீஸ்வரி தாயே ஓம் சக்தி அகிலத்தையாளும் அகிலாண்டீஸ்வரி தாயே ஓம் சக்தி துளசி காக்கும் உமையவளே தாயே ஓம் சக்தி துளசி காக்கும் உமையவளே தாயே ஓம் சக்தி தர்மத்தை அழிப்பவள் நீதானே தர்மத்தை காப்பவள் நீதானே தாயே ஓம் சக்தி ஆதியும் நீயே ஓம் சக்தி அந்தமும் நீயே ஓம் சக்தி தாயே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதி பராசக்தி 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 ஓம் மகாகாளிகளுக்கு ஓம் அண்டாளவர்களுக்கு ஓம் துர்க்கை சக்திகளுக்கு ஓம் வண்ணாத்தி அம்மனுக்கு ஓம் இடத்தபுரமாய அம்மனுக்கு ஓம் கொல்லூர் மோகாஞ்சலிக்கு ஓம் காந்தி காமாட்சிக்கு ஓம் காசி காலாட்சிக்கு ஓம் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஓம் பொள்ளாச்சி அம்மனுக்கு ஓம் பொட்டு அம்மனுக்கு ஓம் வள்ளி அம்மனுக்கு ஓம் புதுநிலக்கினி அம்மனுக்கு ஓம் துர்க்கை சக்திகளுக்கு ஓம் தாரபலீஸ்வரிக்கு ஓம் ஆதிமூல அமர்ந்த தன்வந்திரிக்கு போட்டி போட்டி ஓம் ஆதிமூல அமர்ந்த தன்வந்திரிக்கு போட்டி போட்டி ஓம் ஆதிமூல அமர்ந்த தன்வந்திரிக்கு போட்டி போட்டி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் ஏழு சக்கராத்தில் தத்துவம் நந்தீஸ்வராந்தநாதீஸ்வரே போட்டி ஓம் ஏழு சக்கராத்தில் ஓம் ஜெய் குருவே துணை ஓம் மாசித்தர்களே போட்டி போட்டி முப்பத்தி முப்பது தேவர்களுக்கு ஓம் 48 அரசுமார்களுக்கு ஓம் 63 நாய்மார்களுக்கு ஓம் சப்த கன்னிகளுக்கு ஓம் சப்த ரிஷிகளுக்கு ஓம் பஞ்சபூதங்களுக்கு ஓம் குரு தட்சிணாமூர்த்திக்கு ஓம் ஆயங்களை விடாமணி கோபான சுவாரக்கர் பசுமாதிகளுக்கு ஓம் அச்சர்களுக்கு ஓம் ஜெய் குருவே துணை ஓம் ஜெய் குருவே துணை ஓம் ஜெய் குருவே துணை அருஞான ஜோதி அகத்தி யோகி தனித்தெரிஞ்சோதி அகதீசராவார் அருஞான ஜோதி அகத்தி யோகி தனித்தெரிஞ்சோதி அகதீசராவார் அருஞான ஜோதி அகத்தி யோகி தனிப்பெருஞ்சோதி அகதீசராவார் அருஞான ஜோதி அகத்தி யோகி தனிப்பெருஞ்சோதி அகதீசராவார் அருஞான ஜோதி அகத்தி யோகி தனிப்பெருஞ்சோதி அகதீசராவார் காப்பான கண்வரா கோமநாத கருணையில் அகத்தீச தட்டினாத மூப்பான கொங்க நர்மரம சித்தர் முக்கியமாய் மற்ற மணிநந்தி தேவர் கோப்பான கோரைக்கல் பதஞ்சலியான் உண்மையிலே எடுத்தாத கண்டி வைத்த வாப்பான வாதத்துக்கு ஆடியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானி ஓலோபமுத்ராய அகதீசாய நமோ நமக ஓலோபமுத்ராய அகதீசாய நமோ நமக ஓலோபமுத்ராய அகதீசாய நமோ நமக அகண்ட பரிபூரண சச்சிதானந்த நாகபுதண்ட மகரிஷி பிராணவாய பரரூபம் நமச்சிவாய ஓம் ஸ்ரீ பகவாதேவிக்காக உத்தர நமோ நமக ஓம் ஸ்ரீ பகவாதேவிக்காக உத்தர நமோ நமக ஓம் ஸ்ரீ பகவாதேவிக்காக உத்தர நமோ நமக ஓம் திருவனந்தபுரத்திற்காக சித்தருக்கு ஓம் வைத்தியர்கள் தன்மந்திரி சித்தருக்கு ஓம் தென்வெளுக்கு திருமூல சித்தருக்கு ஓம் திருக்குளம் நந்தீஸ்வர சித்தருக்கு ஓம் கதை சித்தருக்கு ஓம் பொய்கிணத்து கோரர சித்தருக்கு ஓம் திருப்பநாளை காலவிநாத சித்தருக்கு ஓம் பழனிக்கு போக சித்தருக்கு ஓம் காலத்தில் கரூரா சித்தருக்கு ஓம் திருவண்ணாமலை வேக்காட சித்தருக்கு மதுரையின் சுந்தரானந்த சித்தருக்கு ஸ்ரீரங்கத்தின் சட்டகுலவ சித்தருக்கு நாகமலை அழகரி சித்தருக்கு பாம்பாட்டி
சித்தரிக்கே எட்டுக்குள் வாங்கி சித்தரிக்கே திருவய அலசிய சித்தரிக்கே திருவாயு ரமண சித்தரிக்கே திருப்பதி மச்சமணி சித்தரிக்கே அதன ராமதேவ சித்தரிக்கே திருப்பதி கொங்கனா சித்தரிக்கே ஓமந்திர தந்திர சப்தரிசிகளுக்கும் ஓம் ஆயிரம் தலைவராமணி கோப்பான கோரத்தின் ஓம் ஆசிரியர்களுக்கும் பிரம்மசிமலை புலிப்பான அன்னைக்கு ஆத்மா சுவாமிகளுக்கும் கொல்லிமலை ராகநாத பாபா பரஞ்சோதீஸ்வரருக்கும் மெஞ்ஞான குருபா சங்கம் குருபுரான் காத்தேசின் திறமானவர்களால் ஞானவர்கள் பரஞ்சோதி மகானின் பாதம் பணிகிறோம். ஓம் ஜெய் குருவே துணை ஓம் ஜெய் குருவே துணை ஓம் ஜெய் குருவே துணை. புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி. புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி. புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி. ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவனென்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவனென்று வணங்குவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவனென்று வணங்குவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஜோதி 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 ஸ்வயம் ஜோதி 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 வரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாமஜோதி சோமஜோதி வானஜோதி ஜோதி ஞானஜோதி மகாஜோதி யோக ஜோதி ஜோதி வாமஜோதி சோமஜோதி வானஜோதி ஜோதி ஞானஜோதி மகாஜோதி யோக ஜோதி ஜோதி வாதஜோதி நாதஜோதி ஏமஜோதி ஜோதி வாதஜோதி நாதஜோதி ஏமஜோதி ஜோதி ஏமஜோதி ஏழு ஜோதி வீர ஜோதி ஜோதி ஏமஜோதி ஏழு ஜோதி வீர ஜோதி ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஜோதி. ஆள நீடு வேதனை ஆள நீடு பாதனி வாத ஞான போதனி வாழ வாழ நாதனி ஆள நீடு வேதனி ஆள நீடு பாதனி வாத ஞான போதனி வாழ வாழ நாதனி. நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஓம் சங்கரதீபம் தனித்தரவே போற்றி ஓம் சங்கரதீபம் தனித்தரே போற்றி ஓம் சங்கரதீபம் தனித்தரே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே ஐயப்போம் ஐயப்போம் சுவாமியே சுவாமியே ஐயப்போம் ஐயப்போம் சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து தேசியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதி மைமணி உன்னை பார்த்ததே தவமிருந்து பார்த்த சாரதி மைமணி உன்னை பார்த்ததே தவமிருந்து இருமுடி எடுத்து எருவேறு வந்து ஒரு மனதாகி கேட்டை சொல்லி அருமை நண்பனாம் பாவரை தொழுது ஐயனின் அருள்வார் சுவாமியே ஐயப்போம் ஐயப்போம் சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா
சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமியே 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 ஓம் ஜெய் குருவே ஓம் ஜெய் குருவே வாம் கள்ளவந்த குருமாயா சின்ன கட்டத்தரிகள் மாலையாந்தை போற்றி போற்றி ஓம் கள்ளவந்த குருமாயா சின்ன கட்டத்தரிகள் மாலையாந்தை போற்றி போற்றி ஓம் கள்ளவந்த குருமாயா சின்ன கட்டத்தரிகள் மாலையாந்தை போற்றி போற்றி ஓம் புரட்சிமாருக்கு போற்றி ஓம் திருவள்ளுவர் சுவாமிகளுக்கு போற்றி ஓம் பக்தர்களுக்கு போற்றி ஓம் திருக்கோயில் மகா மண்டபத்திற்கு போற்றி போற்றி ஓம் ஜெய் குருவே துணை ஓம் ஜெய் குருவே துணை ஓம் ஜெய் உலக நலனை கருதி உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்கள் மேம்பட்டு வாழ செலிகட்டவர் தாய் தேர்வெடுத்த நிர்வாகம் உலக மக்கள் மூங்களில் நிலவட்டும் பொன் சேர்ப்பு வளர்கான்மீகம் வாழ்க வாழ்வாங்கும் சந்தோஷம் 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 இறைவனால் சகலம் சித்தி பெற இதன் ஆன்மாவை அன்பானவர்கள் ஆரோக்கியமானவர்கள் பொருளாதாரங்கள் கருணைகள் கொண்டவர்கள் சாந்தமானவர்கள் சமாதானமானவர்கள் பொறுப்புள்ளவர்கள் பொறுமையுள்ளவர்கள் சிறந்த அறிவாளி தகுதியேற்றாளி எடுத்துக்காட்டானவர்கள் துணிச்சலானவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் நேர்மையானவர்கள் நிம்மதியானவர்கள் தன்னம்பிக்கையுள்ளவர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் போதர்கள் பாடகர் இவள் நாம் இந்த மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த உலகம் போற்றும் ஓர் அற்புத அழகிய மாமனிதர் ஓம் ஜெய் குருவே துணை ஓம் ஜெய் குருவே துணை ஓம் ஜெய் குருவே துணை ஓம் மகாசி மகாச்சாரி மகா கன்யா போக வைபவ சன்யாசி பக்தகாரி நமோ நமக ஓம் மகாசி மகாச்சாரி மகா கன்யா போக வைபவ சன்யாசி பக்தகாரி நமோ நமக ஓம் மகாசி மகாச்சாரி மகா கன்யா போக வைபவ சன்யாசி பக்தகாரி நமோ நமக ஓம் அன்பலட்சுமிக்கு போட்டி வானலட்சுமிக்கு போட்டி வாருலட்சுமிக்கு போட்டி ஓ ஆதிலட்சுமிக்கு போட்டி ஓ உலகலட்சுமிக்கு போட்டி ஓங்காரலட்சுமிக்கு போட்டி குங்குமலட்சுமிக்கு போட்டி காந்தலட்சுமிக்கு போட்டி ஜோதிலட்சுமிக்கு போட்டி மங்களலட்சுமிக்கு போட்டி வைகுண்டலட்சுமிக்கு போட்டி ஐஸ்வரலட்சுமிக்கு போட்டி போட்டி ஓம் அண்டத்தில் சுழல்கின்ற ஆதிசக்தியே கண்டத்தில் இயக்கமும் ஆதிசக்தியே அண்டத்தில் சுழல்கின்ற ஆதிசக்தியே கண்டத்தில் இயக்கமும் ஆதிசக்தியே சப்தரிஷிகள் செயல் யாவும் ஆதிசக்தியே சப்தரிஷிகளின் செயல் யாவும் ஆதிசக்தியே அகிலத்தையும் ஆட்டுவிக்கும் ஆதிசக்தியே அகிலத்தையும் ஆட்டுவிக்கும் ஆதிசக்தியே 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 ஓம் சக்தி 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 ஓம் ஓடி 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 உட்கடந்த ஜோதியே ஓடி ஓடி ஓடி
ஓம் ஸ்ரீமந்த பூமிலிங்கமே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீமந்த பூமிலிங்கமே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீமந்த பூமிலிங்கமே போற்றி போற்றி. மண்ணும் சிவாய, நேரும் சிவாய, நெருப்பும் சிவாய, காற்றும் சிவாய, ஆகாயம் சிவாய. இவை அனைத்து அடைக்கால் நந்தீஸ்வரா தலாதீஸ்வரரை போற்றி போற்றி. மண்ணும் சிவாய, நீரும் சிவாய, நெருப்பும் சிவாய, காற்றும் சிவாய, ஆகாயம் சிவாய. இவை அனைத்து அடைக்கால் நந்தீஸ்வரா தலாதீஸ்வரரை போற்றி போற்றி. என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னாட்டவர்க்கும் கோகலை ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகும் என்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. வேதன் அநேகன் இறைவனடி வாழ்க. வாழ்கவே. நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. உலக நலனை கருதி உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்கள் இன்புற்று வாழ சரிகட்ட விவசாயம் செயற்படுத்த நிர்வாகம் உலக மக்கள் முகங்களை நிலவட்டும் புல் தெரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இதுவரையிலும் இறைவனால் கொடுக்கப்பட்ட அல்லது அழிக்கப்பட்ட எல்லா காரியம் மிக சிறப்பாக நடப்பது போல இனிமேல் வரக்கூடிய எல்லா காரியம் இறைவனை முன்னே நடத்தி எல்லா காரியம் வெற்றிக்கான செய்ய வேண்டும் என்று எண்ணி மீண்டும் பல கோடி நமஸ்காரங்களை இறைவன் காலத்தில் சமைக்கின்ற வேளையில் இக்கலிகத்தில் அருமம் அழிந்து தர்மம் தலைக்க எல்லாம் அல்ல இறைவன் மக்களுக்கு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை மகிழ்ச்சி மகிழ்ந்த வேளையில் அடியேன் இந்த அடிமையில் நான் செய்த பாவங்களின் குற்றங்களின் எண்மையில் மன்னித்து எனக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை அப்பிறவிலேயே கொடுக்கும்படி கேட்டுக் கொள்வதோடு என் குழந்தை மனாயா வல்லடியான் குட்டியானிப்படி இவனுக்கு நன்றி சொல்லிக்கல மேலான ஒரு சொல் சொல்வதை உச்சது என்று நினைக்கும் வேளையில் அதில் அறிந்து மாநிலராய் பிறப்பலறிந்து அதன் அறிந்து கூங்குருள் என்ற அவைப்பாட்டி கூறி ஆன்மா செய்தவாள் ஆசாதனைக்கு இறைவனுக்கு நன்றி கூறுவையில் தர்மோடு ஜெயிக்கும் சத்தியம் தலைக்கும் தர்மோடு ஜெயிக்கும் சத்தியம் தலைக்கும் தர்மோடு ஜெயிக்கும் சத்தியம் தலைக்கும் சத்தியம் ஒன்றே சகலமும் அதுவே சத்தியம் ஒன்றே சகலம் அதுவே சத்தியம் ஒன்றே சகலமும் அதுவே. ஓம் ஜெய் குருவே துணை. ஓம் ஜெய் குருவே. உங்களுக்கும் வணக்கம், சந்தோஷம். இன்றைய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும். சரி, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சினா அது ஆன்மீக அறக்கட்டளை திறக்கிறதுக்காக இன்னைக்கு வச்சோம். அதே புது வருஷம் கூட, அதனால பூஜை முடிச்சிட்டோம். காலையில் பூஜை முடிச்சுட்டு திருப்பி நீங்க ஒரு சின்ன பூஜை நடிச்சு இன்னைக்கு திறப்புலா செய்யறோம். அந்த திறப்புலாவை முன்னணி செய்யறவங்க 2 பேர் தான். அந்த அம்மா, அவங்க பேரு அமராவதியும் அவங்க கணவர் ஒரு பேர் எனக்கு தெரியல, இருந்தாலும் சுப்பிரமணியங்களா, சுப்பிரமணியம். அவங்க தான் இன்னைக்கு இந்த அறக்கட்டளை திறக்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு பெரிய கைத்தட்டி கொடுங்க. சரி, அவங்களுக்கு முன்புக்கு அதுக்கு முன்பாக என்ன செய்யறாங்கன்னா நம்ம சபாக அவங்களுக்கு ஒரு ஒரு கடமைக்கு செய்யறதுக்கு அது நாங்கள் செஞ்சிருவோம். சரி ஐயா வாங்க. ॐ जुं सः त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सगतं वम्बो त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्. இன்னைக்கு அந்த அறக்கட்டளை இதுக்கு முன்னுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், இன்னைக்கு அறக்கட்டளை என்பது ஒரு ஆள் செய்யக்கூடிய காரியம் கிடையாது.
எல்லாரும் சேர்ந்து செய்கிற கட்டு. அதனால தான் அறக்கட்டளை. அறக்கட்டளை என்பது அறம் என்பது தர்மம்னு பேர். அதாவது தர்மன்றது மக்களுக்கு போய் சேரக்கூடிய விஷயங்களை தர்மம்னு சொல்லுவாங்க. இப்போ பொது நல துண்டு மாதிரி. முந்தி நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக, அதாவது உலக மகா சித்த நெறிஞான கைலாச தியான பீடம்னு ஒன்று வச்சுருந்தோம். அது என்னன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனாக எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கணும். அது மாதிரி வந்தவங்களை தான் எங்கள் கூட இருக்கிறவங்க எத்தனை பேரும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறது, எப்படி எதுக்காக வந்தோம், ஏன் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கட்டளை. அதையும் தாண்டி இப்போ அதுக்கு மேலே வந்து அறக்கட்டளை ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அது பொதுவாக எல்லா மக்களுக்கும் ஜாதி மதம் பேதம் பார்க்காம செய்யக்கூடிய ஒரு அறக்கட்டளைக்காக. அது கடவுள் புண்ணியத்தினால உங்களோட ஆதரவால இருக்கிறவங்க ஆதரவால தான் இன்றைக்கி நடந்திருக்கு. என்னால் கிடையவே கிடையாது. இதெல்லாம் நான் நினச்சே பார்க்கல. இப்படி ஒன்று வரணும், செஞ்சால் நல்லதுன்னு சொன்னதுனால நம்ம எடுத்து செஞ்சுருக்கோம். அதுக்கு இன்றைக்கி ஐயா வந்து இன்றைக்கி இந்த அறக்கட்டளை திறக்க வந்திருக்காங்க. அதுக்கு முதல்ல அதை திறக்க சொல்லலாம். त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदतं वम्बों त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदतं वम्बों त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदतं वम्बों सदतं वम्बों त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् ஆன்மாவை பற்றி பேசக்கூடிய விஷயம். இப்போ ஆன்மீக அறக்கட்டளை சொல்லுமா இல்லையா? இப்போ ஆன்மீகம்னா ஆன்மாவை பொறுத்து. இப்போ நம்ம இந்த சபை பேசிக்கிட்டு இருக்கிறதும் ஆன்மா பற்றி தான் பேசுகிறோம். அதை தான் அந்த தலைப்பை வந்து ஆன்மீக அறக்கட்டளைன்னு வச்சுருக்கோம். சரிதானே? அதாவது அறம் செய்வது, கர்மம் செய்யுங்க, தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி வந்துருக்கோம். சரிதானே? அதில் வந்து இந்த அறம் செய்ய அந்த ஆன்மாவை பற்றி சொல்லிட்டு தான் இந்த 7 சக்கரம் நீங்கள் இங்கே வச்சுருக்கேன். 7 உடம்புல 7 சக்கரம் இங்கே நாங்கள் வச்சிருக்கிறது தான் காரணம். நான் வந்து புத்தோட கேட்கல, உடம்புல இருக்கிற உடம்பை பற்றி பேசுறதுனால இந்த 7 சக்கரம் கொண்டு வந்து வச்சு உங்களை ஏற்ற சொல்லியிருக்கேன். சரிங்களா ஐயா? இந்தாங்க ஐயா என்னமா பேசுறேன்னு இருக்காரு. நீங்கள் பேசுறீங்களே, நம்ம பேசணும்னு சொன்னீங்க, பேசுங்க. இல்லை தான் பேசுனேன். என்ன பேசுங்க? இந்த அறக்கட்டளை திருப்பதிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் எங்களுடைய சார்பில் வணக்கத்தையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அறக்கட்டளை சிறப்பது என்பது மிக ஒரு சிறந்த சொன்னாங்க பொதுப்பணி. இந்த பொதுப்பணி இதன் மூலம் நிறைய சேவைகள் செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு அறக்கட்டளை இன்னைக்கு திறமை மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. புத்தாண்டில் எங்களை வரவேற்று எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே நன்றி தெரிவித்து இப்பொழுது திறப்பதா அறக்கட்டளை திறப்பதற்கு ஏற்பாடு செய்யலாம். நன்றி. ஓம் சததும் வம்போம் त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ
சதஜும்பம் போம். இதை வந்து அவங்க யார் செலக்ட் பண்ணாங்கன்னா உமா தான் செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கொடுத்ததில்ல, அவங்க தான் இதை கரெக்டாக கொடுத்தாங்க, அதுக்கோட தத்துவத்தையும் கொடுத்தாங்க. அதை நான் எடுத்து போட்டிருக்கேன். அந்த ஆன்மீக அறக்கட்டளையில் இத்தனை பேர் இருக்காங்க நம்ம குரூப்பில் உள்ளவங்க. இதில் இங்கே உள்ளவங்க தான் உறுப்பினர்கள். நாங்கள் ரெண்டு பேர் தான் சிங்கப்பூரின், மற்றவங்க தான் இங்கே உள்ளவங்க. சரிங்களா ஐயா? அப்போ இந்த அறக்கட்டளை என்பது இந்த சைன் இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா 4 பேரும் சேர்ந்து ஒத்துமையாக இருந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி அதுக்குள்ள உதாரணம் அதுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அதுக்குள்ள உதாரணத்தை வந்து அமராவதி தான் ஏன் சொன்னாங்க, இது நீங்கள் எதார்த்தமாக போட்டீங்கன்னு தெரியாது, இதுதான் உண்மை காரணம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது என்னன்னு கேளுங்க. இந்தாங்க, நீ கொஞ்சம் பேசுங்க அதை பற்றி. இதுக்கு எல்லாம் அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அழகாக இருந்துச்சு, எனக்கு ஒத்துமையாக வரணும், எல்லாம் சேர்ந்து செய்யணும் அப்படி எண்ணத்தோடு தான் அதை நான் போட்டேன். அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க எனக்கு. குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என இந்த தருணத்தில் இந்த அருமையான சூழலில் வீட்டிலிருக்கும் எம்பெருமான் ஈசன் அருள் அனைவருக்கும் கிடைக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஒரு வாய்ப்பை ஐயா மூலமா நமக்கெல்லாம் கொடுத்திருக்காரு இறைவன். அதற்கு ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் முதற்கண் எங்களது சிறந்தாழ்த்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து ஐயா இதை பற்றி நிறைய தடவை இங்கே வரும்போதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு உமா சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை வந்து பார்க்கலாம் அப்படின்னு யதார்த்தமா இந்த இடத்துக்கு வந்தேன். எனக்கு வந்து பார்த்ததுமே நம்ம பொதுவாக வந்து தியானம் ஒரு அமைதியை தேடி நிறைய ஊருக்கு வெளியூருக்கு ரொம்ப பிரயாணம் பண்ணி ரொம்ப தூரம் தேடி போவோம். ஆனா நம்ம பக்கத்திலே இவ்வளவு ஒரு அமைதியான இடத்த கண்டுபிடிச்சு எங்க இருந்து வந்து சாமி எப்படியெல்லாம் நமக்கு உருவாக்கி கொடுக்குறாரு. நம்ம ஆன்மா தேடிட்டு இருக்கு. அந்த தேடுதலுக்கான அந்த வாய்ப்பை வந்து இறைவன் வந்து நம்ம பக்கத்திலே கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் லேட் ஆகுது. அது நம்ம கர்மா அப்படின்னு சொல்றோம். ஐயா வந்து அதுக்கு வேற மாதிரி விளக்கம் சொல்லுவாரு. அந்த கர்மாவே மீறி நம்மகிட்ட இருக்கு. அதை வந்து தேடுதல் இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி இதை தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துல வந்து அந்த அமைதி இந்த உலகத்துல நம்ம வந்ததோட நோக்கத்தை வந்து நிறைவேற்றிக்கணும். அந்த நிறைவேற்றிக்கிறதுக்கு ஐயா மூலமா தான் இறைவனை வந்து தூதரா அனுப்பியிருக்காரு. அப்படிதான் நான் பாக்குறேன். இறைவன் வந்து நேரடியா எல்லார்கிட்டையும் பேச முடியாது. அதற்கான தூதுவர்களை அனுப்பிதான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தருணத்தை தான் இந்த நேரத்துல ஐயாவை நான் பாக்குறேன். அந்த தூதர்கள் மூலமாக நமக்கு இந்த தருணத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அவர் வந்து இறை தொண்டோட நின்றுடலாம். இந்த ஆன்மாவுக்கு இறை தொண்டு மட்டும் போதும். அவங்களுக்கு அந்த இறை தொண்டு தான் நிறைய தேடிட்டு இருக்காங்க. இறைவனை எப்படி பிரார்த்திக்கணும், அவருக்கான அந்த வாய்ப்பு எல்லாமே அவருக்கு இறைவன் கொடுத்துட்டாரு. அதோட அவர் நிறுத்திக்கலாம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதுதான் இந்த உண்மையான இந்த தத்துவம். எனக்கு கூட ஆரம்பத்துல எல்லாம் வந்து இறைவன் பத்தி எதுவுமே தெரியாது. நாங்கள் எங்கேயோ பிறந்தோம், வளர்ந்தோம், எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனா இறைவன்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் எல்லார் வீட்லயுமே பண்ணுவோம். ஏதோ ஒரு நல்லது கெட்டது வந்துச்சுன்னா சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கும் இல்லையா. அதுல உள்ள போய் பாக்குறதுக்கான அந்த அறிவு வந்து எட்டல. அதுக்கு காலங்கள் பிடிக்குது. அது சிலருக்கு வந்து ஞானசம்பந்தருக்கு கிடைச்ச மாதிரி 6 வயசுலயே கிடைக்குது, 60 வயசுலயும் கிடைக்குது. அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் காலம் கடந்து கிடைச்சாலும் கூட இவ்வளவு சிறப்பான மனிதர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அப்படி ஐயா வந்து இந்த ஆன்மீகம்ன்றதோட நிறுத்திடாம மனிதாபிமானத்தோட மனிதர்களுக்கான கஷ்டங்களை எல்லாம் தெரிஞ்சு, ஏன்னா ஏழையின் சிரிப்பில் தான் இறைவனை காணலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஏழைகளுக்கான அந்த கஷ்டங்களை போக்கும்போதுதான் அந்த இடத்துல அவங்களோட சிரிப்பால தான் நம்ம இறைவனை பார்க்க முடியுங்கிறத உள்ளார உணர்ந்து இந்த ஒரு உலக மகா ஆன்மவியல் அறக்கட்டளை அந்த ஆன்மாவோட அவருக்கு எவ்வளவு கனெக்ட் இருந்தா எங்கே இருக்காரு. அவர் வந்து ஆடம்பரமான ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை பத்தி சிந்திக்கணுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம இங்க இருந்து கூட சிந்திக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம், காலதாமதம் ஆகுது. ஆனா எங்கே இருந்துட்டு அவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை இறைவன் கொடுத்திருந்தும் கூட எங்கேயோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு டிவியில செய்தியா பார்க்குற அந்த நிகழ்வை வச்சுட்டு அவருக்குள்ள அந்த உள்ளுணர்வு இறைவன் உணர்த்தி இருக்கிறார். அந்த வாய்ப்பை தம்பதிகளாக அவங்களுக்கு செய்யறதுக்கு அந்த குடும்பத்துக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கார். அதன் மூலமா நாங்களும் இந்த ஒரு தொண்டுல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை இறைவன் எங்களுக்கும் கொடுத்திருக்கார். அதற்கான நன்றி. அவரு சில விஷயம் சொல்லும் போது நல்ல மனசு வேணும், அப்படி இருந்தா போதும் அப்படின்னு தான் ஐயா சொல்றாரு அடிக்கடி. எப்படி அப்படி ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காருன்னு கூட நான் யோசிப்பேன்.
அது ரொம்ப ரொம்ப 100க்கு 100 உண்மை, 100க்கு 200 உண்மை. நல்ல மனசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சும்மா நல்லது நினைக்கணும், நல்லது போகணும், வரணும் இல்லைங்க. அந்த உள்ள எதுவுமே இருக்கக்கூடாது. அவர் அப்படிதான், அவரோட பேச்செல்லாம் நீங்க பார்த்து நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியும். என்ன தோணுதோ அது எல்லாமே பேசுவாரு. பேசும்போது சிலருக்கு அது பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காம இருக்கும். ஏன்னா அவங்களோட மனசு அப்படிதான். இதுதான் இயற்கை. இப்ப இயற்கையா இறைவன் படைக்கப்பட்டது அப்படிதான். நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய கதைகள் புராணங்கள்லாம் படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். அப்படி ஐயாவை நான் பாக்குறேன். அந்த மாதிரி காலத்துல இருந்து ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிறாரு, இப்படி நம்மளோட நடமாடுறாரு அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த உள்ள வெள்ள மனசு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா யதார்த்தமா அவருக்கு என்ன தோணுதோ இறைவன் உணர்த்துற விஷயத்த அப்படியே வெளியில சொல்றாரு, அப்படியே செய்யறாரு. அப்படிதான் இந்த ஆலயமும் எழுப்பப்பட்டு இருக்கு. இந்த ஆலயத்துல வேற ஒரு இடத்துல அவங்க பாக்குறாங்க, இதையே நம்ம இங்க நிறுவக்கூடாதுன்னு கோபுரம் இல்லாம அந்த மாதிரி ஒரு அமைப்பை வெளியில நம்ம பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி அதற்கான விளக்கங்கள்லாம் ஐயா கொடுத்திருக்காரு. அது அவருக்கு உள்ளுணர்வு, அந்த உணர்த்தி தான் அந்த விஷயத்த அவர் நிர்வகித்திருக்காரு, நம்ம எல்லாம் பயனடைகிற வகையில. அதே மாதிரி இப்போ ஒரு அறக்கட்டளை அப்படிங்கிறது பொதுமக்களுக்கான சேவைக்கான ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளையில அது கூட ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும், ஒரு ஆத்மார்த்தமா அந்த விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து ஆன்மவியல் அவர் சொன்னாரு. ஆன்மாவுக்கான அந்த தொடர்பு நம்ம எங்க வேணாலும் இருக்கலாம். நமக்கும் இங்க அடிக்கடி நம்ம இங்கதான் இருக்கணும், இவங்களோட கனெக்ட் ஆகி இருக்கணுங்கிறது. அந்த ஆன்மா எங்க இருந்து இந்த அறக்கட்டளை வாழணும், நல்லபடியா இதுல ஒரு 10 பேர் பயனடையணும்னு எங்க இருந்து நம்ம ஆன்மாவில நினைச்சோம்னா கூட அதற்கான நம்ம கொடுக்கணும்னு அங்க நினைக்கும் போது கூட நம்ம சார்பா இங்க கொடுக்கறதுக்கு யாராவது வருவாங்க. அதுதான் உண்மை. அந்த ஆன்மா தொடர்போட இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது ஐயா சொன்னாரு, இந்த சிம்பிளும் என்ன இது ஆன்மீகம்ன்றனால ஆன்மீகத்தோட அதை நிறுத்தி இருக்கலாம். அந்த மனிதாபிமானம்ன்றத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒற்றுமையா எல்லாரும் இருந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதை அமைச்சுதான் சொல்றாரு. ஆனா நம்ம நாட்டை பத்தி ஐயாவுக்கு இன்னும் நிறைய தெரியாது. தெரியாமலே இதை பார்த்து சிம்பிள் இதுல நெட்ல இருந்து எடுத்திருக்காரு. அப்ப இதை நான் போட்டேமா அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. தேசிய கொடி. ஆமா, இது நம்ம தேசத்தோட தேசிய கொடியோட சின்ன கலர்ஸ். அதுல இது பாத்தீங்கன்னா நம்மளோட அடிப்படை அந்த தத்துவமே பாத்தீங்கன்னா இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம் இந்த ஒற்றுமை குறிக்கிறது தான் இந்த சின்னம். அது அவருக்கே தெரியாமதான் பண்ணியிருக்காரு. ஆனா இறைவன் சரியா உணர்த்திருக்காரு. ஏன்னா அவரோட உள்ளுணர்வு அதுதான். இந்து முஸ்லீம் எதுவுமே வேறுபாடு இருக்க கூடாது, மனிதன் எல்லாரும் ஒண்ணுதான், சமமா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம். அந்த நோக்கத்தை பாருங்க இறைவன் எவ்வளவு சிம்பிளா கொண்டு நிறுத்திருக்காரு. சாதி மதம் பேதம் இல்லாம இருக்கணும்னு ஐயா அடிக்கடி சொல்ற விஷயத்த அது அந்த ஆண்டவனுடைய அருளால அது இயற்கையாவே அமர்ந்தது சிறப்புக்குரிய விஷயம். அதேதான். அதை பார்த்ததுமே உண்மையாலுமே அன்னைக்கு ஐயாட்ட சொன்னேன் நானு, ரொம்ப சிறப்பா அமைச்சிருக்கீங்க ஐயா அப்படின்னு. அது இறைவன், இதுதான் நான் சொல்றது. இறைவன் எந்த நேரத்துல என்ன செய்யணுங்கிறத அவங்களுக்குள்ள உணர்த்துறதுக்கு அந்த மனசு வெள்ள மனசா இருக்கணும். அதுதான், அந்த மனசு இருந்தா போதும் அடிக்கடி சொல்லும் போது இவரோட செயலிலேயே அதை நான் பாக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு அறக்கட்டளை நிச்சயமா இந்த பகுதி மக்களும் உலக மக்கள் எத்தனை பேர் இத ஆத்மார்த்தமா தனக்கு என்ன தேவைகள் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா தேவைகளும் இந்த அறக்கட்டளை மூலமாக கிடைத்து வாழ்நாள்ல அவங்க நிறைய பயனடையணும். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த அறக்கட்டளை மூலமா நடக்கணும். நிறைய மக்கள் இதை பயன்படுத்தணும். இந்த பகுதி மக்கள் அல்லாம ஆன்மாவுக்கான அந்த ஆன்மீகத்தை இறைவனுக்கு பகுதியாகவும் இருக்கு. அவர்களோட தேவை இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஒரு விஷயமாவும் இருக்கு. இது ரெண்டுமே சிறப்புற அமைந்து இந்த அறக்கட்டளை மென்மேலும் வளர எங்கள் குடும்பம் சார்ந்து நாங்கள் வலைதளங்கள் ஒரு அமைப்புல இருக்கோம். அந்த அமைப்பு மூலமா தான் எனக்கு அதுக்கு முன்னாடியே உமா எனக்கு ஃப்ரெண்டு, அவங்களும் இந்த தொண்டில கலந்துக்கிட்டு ஐயாவோட கலந்துக்கிட்டு இந்த அறக்கட்டளையில இணைஞ்சு நிறைய அவங்க எங்களோட நிறைய நாங்க பொது சேவைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இந்த பொது சேவை செய்யறதுக்காக ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக உமாவுக்கும் இங்க இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுக்கும், ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை, இதுல ஜாயின் பண்றதுக்கு நிச்சயமா இத்தனை பேர் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அதனாலதான் ஐயாவோட இணைஞ்சிருக்கேன். அதனால உங்க அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நாள்ல கூறிக்கொண்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் உமா அவர்களுக்கும் இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இறைவனின் பிரதிநிதியா இருக்கிற இவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அம்மா
அம்மா அவங்களோட அம்மா ரொம்ப சிறப்பாக அது வந்து பேசியிருக்காங்க. நான் பேசுனதை தாண்டி பேசியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க. சரி சரி சரி. ஹலோ ஹலோ. இப்போ இந்த அறக்கட்டளைன்னு சொல்கிறோமே, இந்த அறக்கட்டளை இருந்தது நான் என்ன சொன்னேன்னா, இது ஒரு அச்சய பாத்திரம். இது ஒரு அச்சய பாத்திரம். இப்போ உலக மகாசக்தி நெறிஞான சபை என்பது என்னோட சொந்த இருந்துச்சு. அது நான் சொந்த காசை தான் நான் போட்டு இவ்வளோ காலம் நான் செஞ்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் இருங்கம்மா. நீங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கிற கோபுரத்துல இருந்து, மேல கோபுரம் கிடையாது, 50 சிவத்தேன் போட்டு கொடுத்துருக்கேன். அதுல இருந்து கருவறை வரும், நீங்க பெருமையில இருந்து அந்த பரமல் பாதத்துல இருந்து உடல் ஒரு ஆலயம் வரும். நான் எதுவுமே அதாவது இந்த சினிமாவில் பாத்தீங்கன்னா காட்சி எடுத்த பிறகுதான் பாட்டை கொடுக்குற மாதிரி, எனக்கு காட்சி அமைச்ச பிறகுதான் பாட்டை கொடுப்பாங்க. சில பாட்டை கொடுத்து காட்சி அமைக்கிறாங்க, எனக்கு வந்து காட்சி அமைச்சு பாட்டை கொடுக்குறாங்க. அப்படின்னா அமைச்ச பிறகுதான் அதோட தத்துவமே எனக்கு அப்புறம் தான் தெரிந்தாலும் முன்கூட்டியே தத்துவத்தை போட்டு நான் அந்த காட்சி அமைக்கிறேன். இங்க அமைச்சிருக்கிறதெல்லாம் அறிய மாட்டாங்க, எல்லாமே எனக்கும் தெரியாது. இவ்வாறு இதை ஒன்று போட்டுருக்கேன்னா இல்லையா, இப்போ எனக்கு தெரியாம யதார்த்தமா நான் போட்டேன், எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு நான் போட்டேன், 4 பேர் ஒன்னா சேரணும் அப்படின்ட்டு கலர்கள் எல்லாம் இருந்துச்சு. இந்த கலரோட எனக்கு பிடிச்சிருக்கும் போது அது அம்சமா இருந்து போச்சு, எனக்கு தெரியாத ஒன்று. அதே மாதிரி தான் இந்த இன்னைக்கு நடந்தது. அத்தனை ஐயா கை கட்டாதீங்க. அப்ப இன்னைக்கு நடந்தது அத்தனையுமே இது மாதிரி தான். இந்த இடத்த நான் வாங்கல, எனக்கு தெரியாது. நான் அங்க இருந்தேன், பையங்க சேர பிள்ளைங்க தான் சொன்னேன் வாங்கணும், வாங்கிக்க ரொம்ப குறைவா தான் வருது, வாங்கிட்டு போனா சொன்னேன் தவிர எனக்கு தெரியாது. நான் ஆன்மீகத்தில் இருந்ததுனால எங்களுக்கு நான் வந்து ஒரு குரு டீச்சர் இருந்ததுனால எனக்கு வந்து டீச்சர் கொடுக்கணும். டீச்சர் கொடுக்கணும்னா ஒரு கல்யாணம்னா ஒரு முதல் போகல, அது மாதிரி ஒரு தனியாக ஒரு ரூம் வேணுன்றதுக்காக தான் நான் ஒரு வேணும்ன்ற இடத்த எடுத்தோம். ஆனா இப்படிலாம் வரணும்னு நினைச்சு பார்த்தல. ஒன்ன கட்டினா அதே தானா ஒன்ன வச்சு சொல்லிச்சு, ஒன்ன வச்சது. இன்னைக்கு கட்டவர் அவர் பின்னால் நிற்கிறாருங்க, கப்பை அவர் தான் இந்த வீட்டை கட்டினவர், இவர் தான் அதுக்கு வீட்டை கட்டினவர். ஆரம்பத்தில் எல்லாம் அந்த நேரத்தில் கை கூடிச்சு. அப்ப செட்டியார் இருந்தாரு, இந்த பழனி மாறினாங்க. அந்த நேரத்துல எனக்கு கை கூடினாலே எல்லாமே அம்சமாச்சு. இதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி வந்து ஐயா கருப்பியா தர்மகாட்டா தான் என்ன எங்களுக்கு அவர் தான் முன்னுக்கு செஞ்சாரு. அவர் மூலியமா தான் நடந்தது. இன்னைக்கு அவர் மூலம் இருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த அறக்கட்டளை என்பது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு வந்து ஆள் பலம் தேவையில்லை. ஆள் பலம் தேவைன்னா படைப்பலம் தேவை, ஆள் பலம் தேவையில்லை. ஏன் சொன்னேன்? அப்ப அறக்கட்டளைக்கு வந்துட்டு ஆள் இல்லாம என்ன செய்யணும் சொல்லுவீங்களா, கேட்பீங்களா கேள்வி? எனக்கு வேண்டாம், இந்த 7 பேர் போதுங்க, இந்த 7 பேரே போதும். ஏன் போதும்? ஏன் போதுன்னா இது வந்து அறக்கட்டளை வந்து வரக்கூடிய தர்மத்தை எடுத்து நம்ம அர்த்தங்கள் செய்யறது தானே தவிர இங்க வந்து ஆட்டம் போடுறது கூட்டம் போடுறதுக்கு இடம் கிடையாதுமா. நான் கொடுக்குற வேலையை நீங்க செய்ய போறீங்க. இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன்னா அந்த வேலையை செய்ய போறாங்க, காசு கொடுக்குறேன், இதை போய் எங்க செய்ய ஆட்டோ கொடுங்க, அதுதான் வேலை. சரி, இப்ப இந்த உலக மகாசித்த நெறிஞான சபைக்கு எனக்கு வந்து ஆள் பலம் வேண்டாம். அப்ப அதுக்கு தளபதியும் வேண்டாம், எனக்கு படைப்பலம் வேணும். ஏன் படைப்பலம் வேணும்னு சொன்னேன்? அதுக்கு தளபதி கொமாண்டர்ஸ் தான் வேணும். இதுக்கு வந்து இதுக்கு வந்து படைப்பலம் வேணும்னு சொன்னேன். ஏன் படைப்பலம் வேணும்னு சொன்னேன்? தெரியாது. அப்ப படைப்பலம் சொன்னா போர் வீரர்கள் போறாங்கல்ல, அவங்களுக்கு சுட தெரிஞ்சா தானே ஒருத்தன் சொல்லுவான். அப்ப அந்த அனுபவம் தெரியும்ல. அது மாதிரி ஆன்மீகத்துக்கு வரக்கூடியவங்க அந்த ஆன்மீக பற்று இருந்தா தான் ஏன்கிட்ட வர முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் எனக்கு இந்த ஆளுங்க வேணும். சரி, இப்ப அடுத்து ஆள் பலம் வேணும். ஆள் பலம்னா என்ன? நிறைய கூட்டம் வந்தாங்க. அப்ப இந்த பௌர்ணமிக்கு வந்தாங்கல்ல, பாமர மக்கள், அறியாத மக்கள், உணராத மக்கள், நம்ம எவ்வளவு செய்யலாம்னு சொல்லி அறக்கட்ட முடியுமா? இவங்களுக்கு ஒண்ணாலும் எவ்வளவு வேணாலும் கொண்டு வாங்க. அப்ப ஆள் பலம், படைபலம், கொமாண்டர்ஸ், தளபதி 3 பிரிவு இருக்கு நம்ம குழுக்குள்ள. எல்லாத்தையும் நம்ம சேர்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் அந்த இடத்துல அந்த கரெக்டா இருக்குது. அதனால இந்த அறக்கட்டளை வந்து இந்த வருஷம் இந்த நாள்ல எல்லாமே அம்சமா அமைஞ்சிருக்கு. அதனால ஐயா வந்து நீங்க வந்து தரப்பு செஞ்சிருக்காங்க. சரி, அதுக்கு முன்னுக்கு எல்லாம் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணும். அதுக்கு நான் சொல்லுவேன், நீ ஐயா பாய்ங்க உட்காந்துங்க, நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் கேளுங்க, பின்னால சாயாது. அம்மா நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு त्रयम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्. நீங்க உள்மூச்சிடுங்க. மெதுவாக சுவாசிக்க வேண்டி லேசாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மூடிக்கொண்டு நீங்கள் இப்பொழுது ஒளிபரப்பப்படும் இந்த தத்துவ பாடலை உங்கள் ஆழ்மனதில் உணர்ந்து கேளுங்கள்.
கண்ணை திறக்காதீங்க, அப்படியே இருங்க. அந்த அந்த ஆழ்மனத்திலே அப்படியே உணர்ந்து நின்றுங்க. மீண்டும் ஒரு தத்துவ பாடல் ஒளிபரப்போட அந்த பாடலையும் உணர்ந்து கேளுங்க. இது அன்பு அடிப்படையாக வச்சு நம்ம சபை பாடல் எப்படி வந்து நம்ம தேசிய கீதத்துக்கு ஒரு பாடல் நம்ம படிக்கணுமோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு சபை பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடலை இப்போ ஒளிபரப்புறேன், அதை உணர்ந்து கேளுங்க. மெதுவாக சுவாசிக்கும் வேலை லேசாக கண்களை மூடிக்கொண்டிருக்கும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை நீண்ட ஒரு மூச்சு மெதுவாக சுவாசிக்கும் லேசாக கண்களை திறப்போம். கண்ணை தகான்னு தொடக்காம உரசி கையிலேருந்து உரசி கையை பாருங்க, கையை கண்ணால் பாருங்க. அப்படிதான். சரி, எல்லாம் எழுந்திரிங்க, எல்லாம் எழுந்திரிங்க, எல்லாம் எழுந்திரிங்க எல்லாம்.
சரி, இதுவரையிலும் நீங்கள் அமைதியுடன் இருந்து இந்த திறப்புலாவை அமைதியுடன் இருந்து செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது இன்னைக்கு புத்தாண்டு, இந்த புத்தாண்டுக்கு ஒரு சிறப்பாக செய்யணும்னு ஒரு கேக் வச்சுருக்கோம். இந்த கேக் வெட்டி நம்ம கொண்டாடலாம் மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கு என்ன பாட்டு, அந்த இப்போ என்ன பாட்டு? நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி நியூ இயர். நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி நியூ இயர். சமுதாய சிந்தனை சேர, அநியாய கொள்கை மாற, மனிதாபிமானம் வாழ, மகத்தான உள்ளம் கூட சிறந்து சிறந்து வளர்ந்து வாழ்கவே. நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி நியூ இயர். ஸ்வரமில்லாமல் சங்கீதமா, துணையில்லாமல் சந்தோஷமா, ஜோடி சேருங்கள் இளைஞர்களே, ஆடி பாடுங்கள் இளமையிலே. வாழ்க்கையெல்லாம் வசந்தமே, வாசமலர்கள் நம்புள்ளமே. நேற்று போனது பழைய கதை, இன்று வந்தது புதிய கதை. சிறந்து சிறந்து வளர்ந்து வாழ்கவே. நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி நியூ இயர். முதல் சேவை நீங்க தான் முதல்ல இன்னைக்கு வாங்கிருக்கீங்க. இது நிறைய இது மாதிரி ஐயா கொடுக்கணும், நிறைய பெருகணும்னு மனசார வாழ்த்துங்க. நீங்க வாழ்த்துங்க. நல்ல வீட்டுல மாட்டிக்கலாம். அது பேர் ஆற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயில் நிறைச்செல்வம், வியர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அது பேர் ஆற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயில் நிறைச்செல்வம், வியர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அது பேர் ஆற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயில் நிறைச்செல்வம், வியர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து உங்க சேவைகள் சிறப்பாக நடக்க சரியா? நீங்க அந்த மாதிரி நிறைய மக்களுக்கு செய்யுங்க. பரமேஸ்வரர் செங்கணம் பரமேஸ்வரர் அருளால உலக மகா ஆன்மீகவியல் அறக்கட்டளை மென்மேலும் இது மாதிரி நிறைய மக்களுக்கு கொடுத்து, இறைவனுக்கு கொடுத்து முதல்ல அவருக்கு அந்த புண்ணியத்தை தேடிக்கிறாரு. அதனால மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்களால எங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு தான் போய் சேரும். அப்படி இல்லைங்க.
எப்படி பார்த்தா அந்த எண்ணங்கள் வந்திருக்காங்களே நான் கூட நினைக்கல. ஐயா அது எல்லாம் நம்ம அறக்கட்டளை ஓப்பன் ஏதாவது ஒரு சேவை செய்யணும். அந்த சேவையோட இறைவனுக்கு சரிம்மா செங்கன அவர்